ஓகேவா தானே இருந்துச்சு படம், ஆவரேஜா இருந்துச்சு. ஆவரேஜ். ஆஹா. ஓகே. வேற எதுவும் காமெடி சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப இதாதான் போச்சு. படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கலாம், செம்மையா இருக்கு படம். அவர் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு, அந்த கேரக்டரை உணர்ந்து எப்படி சொல்றது, எப்படின்னா அவர் தங்கச்சி இதா வர மாதிரி, சோ அப்படியே கொஞ்சம் அந்த இதா இன்ச் பை இன்ச்சா இதா இருக்காது. எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு, எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்கலாம். சதீஷ் சார் சீன் தான் பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் ஒரு 2-3 இருக்கு. இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்தமா போர் அடிக்கல, ட்விஸ்டா நிறைய அடுத்து என்ன வரும். சில மூவிலாம் வந்து எப்படி சொல்றது, அந்த அடுத்த சீன் என்ன வரும்னு கண்டுபிடிச்சாலும் இது வந்து ஒரு சீன் கூட கண்டுபிடிக்காம ட்விஸ்டா நிறைய அப்படியே வருது. நிறைய ட்விஸ்டஸ் இருக்கு. சூப்பரா தான் இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப ராவா இருக்கு, டார்க்கா இருக்கு, மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே போல. எண்டிங்ல மட்டும் ஆனா கதையை முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அவர் நல்லா நடிச்சிருந்தாரு, பர்ஃபெக்ட் ரோல் கொடுத்துருக்காங்க அவருக்கு. காமெடி எதுவுமே இல்லை ப்ரோ, அதான் கொஞ்சம் ராவா இருக்கனால யார் அந்த ராவா ரொம்ப டார்க் படம் பார்க்கணும்னு போறாங்களோ அவங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கதை புரியாத மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சீக்கிரமா போயிடுச்சு, கதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, கதையை முடிக்கிற மாதிரி. கரெக்ட். சாங்ஸ் எல்லாம் பிஜிஎம் தான் ப்ரோ, ஒரு மாதிரி சேடா போச்சு, ராவா இருந்துச்சு. மற்ற சாங்ஸ் எல்லாம் எண்டிங்ல மட்டும் ஒரு சேட் சாங் கொடுத்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா கதை நம்ம அடுத்தடுத்து நம்மளால யோசிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு கதை. என்ன ஆச்சு அது நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, டீசெண்டா அண்டர் பிளே பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் கதை தாங்க, ஸோ கிரைம் த்ரில்லர். ஸோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் அந்த மாதிரி கதை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செட் பண்ற மாதிரி இருந்து, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல எடுத்தோடனே போயிட்டாங்க. அதெல்லாம் அது பெருசா இல்லைங்க, பெருசா இல்ல. காமெடிக்கு இங்க ஸ்கோப் இல்ல, சோ நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாரு, அண்டர் பிளே பண்ணிருந்தாரு. இல்ல எதுவுமே லாக் இல்ல. 2 hours கரெக்ட். ஏன்னா 2.5 hours மாதிரி வச்சா பெருசா இருக்கும். 2 hours தான் கரெக்ட் ஆக்சுவலா. நல்லா இல்ல, அந்த மாதிரி எதுவும் தெரியல. இல்ல த்ரில்லர் விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பா. இது ஃபைன் தாங்க, நல்ல ஸ்டோரி. இது ஹீரோன்னு சொல்ல முடியாது, சோ ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருந்தாரு, அவ்வளவுதான். 7.5 கொடுக்கலாம். சட்டமன் கையில் ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சஸ்பென்ஸா இருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் சஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்குது, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு திருப்ப முடிவு நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலே தெரியல. அவர் வந்து காமெடியா பயங்கர சீரியஸா சூப்பரா பண்ணிருக்காரு. இல்ல வந்து பெருசா காமெடி இல்ல, ரொம்ப சீரியஸா இருக்கு படம் ஃபுல்லாவே, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பத்தியும், ஏன்னா ஒரு சஸ்பென்ஸா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கனால பெருசா காமெடி அங்க முடியல. பட் ஒரு மாதிரி லைட்டா சிரிப்பு வர மாதிரி ரொம்ப, அதெல்லாம் சூப்பரா இருக்குது. கதை வந்து சட்டம் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம அவங்களே பண்ணுவாங்கன்னு பார்ப்போம், ஆனா அது பண்ண முடியாத இடத்துல நம்ம அதை எப்படி ட்ராக் மாதிரி கொண்டு போய் அவங்க கையில கொண்டு வந்து அந்த இதை ரிவீல் பண்ணணும் அப்படின்றத சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா டெஃபினட்டா பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் தியேட்டர்ல வந்து. சான்ஸே இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்தது, நாகே இல்ல. ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, ஒரு நிமிஷம் கூட வந்து அடுத்து என்னென்ன சீன் வரும்ன்ற மாதிரிதான் இருந்தது. பிரேக் அப்பவே வந்து அடுத்து எப்ப மூவி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரிதான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. 10க்கு 10 தான். நான் இப்ப சட்டமன் கையில் படம் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருந்தது, நல்லா என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே, ஒரு குட் ஃபிலிம் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சின்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ, படம் ஒர்த்து ப்ரோ பார்த்ததுக்கு. ப்ரோ எந்த மாதிரியான
கதை அதான் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் ப்ரோ. இந்த கதையை நான் ஸ்பாயிலர் சொன்னா பாக்குறவங்களாம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணும். ஸ்பாயிலர் எல்லாம் வேணாம். பட் நீங்க வந்து தைரியமா வந்து உங்க காசை கொடுத்து வேஸ்ட்லாம் நல்லா இருமா நல்லா அப்படிலாம் யோசிக்காம உங்க காசை கொடுத்து வந்து தைரியமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ்க்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நடுவில் நம்ம சின்ன சின்ன படம்லாம் பார்க்காம விட்டுறோம். இந்த மாதிரி படம் மாதிரி இப்போ கை கொடுக்கும். இது மேலே டேரக்டர் மேலே வரட்டுமே. நான் டேரக்டர் பேர் கூட தெரியாம தான் வரோம். ஆமா 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 அதான் காமெடி ஆக்டர் வந்து ஹீரோவா இப்ப டப்புன்னு சேஞ்ச் ஓவர் கொடுக்கும் போது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவர் காமெடியா நல்லா பண்ணாருப்பா, இவருக்கு அதே ஒர்க் அவுட் அது எதுக்கு ஹீரோவெல்லாம் ட்ரை பண்றாரு, ஓவரா ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சதீஷ்க்கு அது ஃபீலே ஆகல இந்த படத்துல. அதான் ஒரு பெரிய பிளஸ் படத்துல. இப்ப நம்மளே போகும்போது சதீஷ் கான்சூரிங் கண்டப்பா ஹீரோவா தான் பண்ணியிருக்காரு. ஆனா அது ஒரு காமெடி ஷேட் இருக்கும் கண்டிப்பா. அது நம்ம ஏத்துக்கலாம். சரி ஒரு காமெடி ஹீரோ அப்படி அந்த மாதிரி ஏத்துக்கலாம். ஆனா இதுல வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. காமெடினே நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம பினிஷிங்ல முடிச்சுட்டு வரும்போது சதீஷ் ஒரு ஹீரோவா தான் ஃபீல் ஆகிறாரு தவிர கண்டிப்பா நீங்களே போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். வணக்கம். சட்டம் நம் கையில் அப்படின்ற திரைப்படத்துக்கு வந்து நாங்க வந்திருந்தோம். அப்பதான் டிக்கெட் எடுத்துட்டு மேல போய் பார்த்தோம். சதீஷ் சார்கிட்ட இப்படி ஒரு நடிப்பு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய கதையை வந்து எழுதி முடிச்சோடனே இது வந்து ஒரு தடம் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். இது ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லரோட வந்து ஒரு அழகா வந்து கதைக்களத்தோட எழுதியிருக்காரு. இதை வந்து ஒரு முன்னணி கதாபாத்திரங்களை வச்சுமே எடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கும் போது சதீஷ் மேல ஒரு கான்பிடன்ஸ் வச்சு எடுத்திருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம்ல கூட சதீஷ் சார் வந்து அவர் ஒரு இதற்கு முன்னாடி இருந்த ஒரு நடிப்புக்கும் இப்ப இருக்கிற நடிப்புக்கும் முழுமையா வேறுபட்ட விதமா வந்து அவர் வந்து நடிச்சிருந்தாரு. அது எங்களுக்கே வந்து மெய்யுணர்வு வந்து நம்ம சதீஷ் சார் தான் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றது. சதீஷ் சாருடைய கரியர்ல இது வந்து ஒரு சிறந்த திரைப்படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு அழகா வந்து அவ்வளவு நேர்த்தியா வந்து இந்த படத்தை இயக்குனர் என்ன எண்ணத்துல எழுதியிருக்காரோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற எழுத்து அவ்வளவு அழகா இயக்குவதில் வந்து அவர் வந்து பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து இந்த கதையில வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு திருப்பு முனை மட்டும்தான். வித்யா பாலன் வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதே இழப்பு தான் வந்து சதீஷ் சாருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா இறுதி காட்சியில சதீஷ் சாருக்கான இழப்பு மட்டும் நமக்கு வந்து அவ்வளவு வழியா உணர்த்திட்டு வித்யா பாலனுடைய இழப்பு வந்து ஏன் வந்து அவ்வளவு எளிமையா காட்டியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மட்டும்தான் வந்து எனக்கு இதுல ஒரு குற்றச்சாட்டா நான் வைக்கிறேன். மற்றபடி வந்து கதைக்களமும் வசன வழியாவும் வந்து எந்த ஒரு ஆபாச காட்சிகளும் இல்லை, ஆபாச வசனங்கள் குடும்பத்தோட வந்து சிறப்பா பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இது போல கதைக்களத்தை தொடர்ந்து வந்து சதீஷ் சாரை தேர்ந்தெடுத்து நடிக்கணும். இது போல கதைக்களத்தை தொடர்ந்து இந்த இயக்குனர் கொடுக்கணும்ன்றது என்னுடைய சுத்தமா போர் அடிக்கல. அப்படியே என்டர்டைன்மெண்டா அதான் சொல்றேன். ட்விஸ்டா வரும்போது ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ட்விஸ்டோட மூவி முடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மூவி வந்து வேற ட்விஸ்டோட மூவி முடிச்சிருக்காங்க. அந்த அதிகமா பார்ட் 2 வர மாதிரி பண்ணிருக்காங்க. வருதான் தெரியல. 11 கூட கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. என்டர்டைன்மெண்டா போகுது. சுத்தமா போர் அடிக்கல. இல்ல ராட்சசன் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் படம் தான். நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ப்ரோ. எப்படின்னா இப்ப நம்ம சதீஷ்கெல்லாம் இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம தான் வருவோம். இது ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாலும் கண்டிப்பா நல்லா இருக்கும் படம். அது உங்களோட டிசப்பாயின்ட் பண்ணாது. புரியுதுங்களா? ஆமா ப்ரோ. அதான் தமிழ் சினிமாவில் நம்ம அதான் சொல்றேன்னா இதுல வந்து நம்ம நினைக்காத எல்லாமே ரிவீல் செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதுவுமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். எல்லாமே டிஃப்ரெண்டா தான் புதுசா தான் இருந்தது. எதுவுமே பழைய சஸ்பென்ஸ் பழைய மாதிரியோ நம்ம எதுவுமே கெஸ்ஸே பண்ண முடியல. ஆனா கதை நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்ல வந்து ஒரு மாதிரி நினைச்சு வச்சிருவோம். செகண்ட் ஹாஃப் கடைசி ஒரு 20 நிமிஷம் அதையே வேற மாதிரி போகுது. நம்ம அதுதான் படத்துல ஒரு பிளஸ் ப்ரோ. நம்ம எதுவுமே எதிர்பார்க்காததான் எல்லாமே. ஸ்டார்டிங்ல சதீஷ் ஃப்ரேம் காமிக்கிறாங்க, கடைசியா படம் முடியுது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. மீதி லேக் ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும்போது டைம் பார்த்தா 4:30 3 மணிக்கு வந்து 4:30 அவ்வளவுதான் ப்ரோ. போனே பார்க்கல. இப்படி பார்த்துட்டு வச்சா அதுக்குள்ள அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆமா எங்கேஜிங்கா தான் இருக்கு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா பாக்குறவங்க யாருமே டிசப்பாயிண்ட் ஆகுது தேட்டர்ல. எல்லாரும் கேட்டாலும் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் படத்துல ட்விஸ்டே ப்ரோ. கிளைமேக்ஸ்ல எல்லாமே ரிவீல் பண்றாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. ப்ரெஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரிவீல் பண்ணல. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட வந்து ஆமா ஆக்சுவலா என்னன்னா அதுக்காக தான் எடுத்திருக்காங்களே. இவங்களுக்கு அவங்க வயசு இவங்க வயசுலாம் இல்ல. எல்லா படமும் சொல்ற மாதிரிலாம் இதான் உண்மையாலுமே 5 வயசுல இருந்து 60 வயசு 70 வயசு வரைக்கும் எல்லாமே வந்து பார்க்கலாம் தைரியமா. எல்லாருக்குமே புரியுற மாதிரி எடுத்துருக்காங்க சஸ்பென்ஸ். இப்போ ஒரு படத்துல ஒரு சஸ்பெண்ட் வைக்கிறாங்கன்னா அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது, அது புரியாது. ஆனா இது கொஞ்சம் யோசிக்கணும். பட் ஆனா கிளியரா காமிச்சிருக்காங்க. ஒரு சீன்ஸும் பின்னாடி ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலே அவங்களுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்து எதுக்கு வராங்க போறாங்கலாம் தெரியாம அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணி எழுதிருக்காங்க உட்காந்து. எல்லா கேரக்டரும் ரிவீல் பண்ணும்போது தான் அது இன்னும் பயங்கரமா இருக்கு. அந்த கேரக்டர் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரிவீல் பண்ண பிறகுதான் பயங்கரமா இருக்கு அந்த படத்துல. அதான் பீக்கே. இல்ல இந்த படம் நல்லா பண்ணிருக்காரு. உண்மையா சொன்னா இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காரு. இதே மாதிரி பண்ணா கண்டிப்பா ஏத்துக்கலாம்.
10க்கு 9 தரலாம். இதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னா, எவ்வளோ இப்போ நம்ம எந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலுமே வந்து இறுதி காட்சியில ஒரு திருப்புமுனை வர்றது வந்து சாதாரண விஷயம் தான். ஆனா அந்த இறுதி காட்சியில வந்து திருப்புமுனைக்கு முன்னாடி இரண்டு பேருடைய ஒரு மனக்கசப்பு இருக்குல்ல, அந்த மனக்கசப்புல ஒரு விஷயங்கள் மாறுபடும். யாராச்சும் ஒருத்தர் தான் நம்மளோட லைஃப்ல ட்ரைனிங் ஓவர் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து சதீஷோடைய லைஃப் மொத்தமா முடிஞ்சது. ஏன்னா வந்து சட்டம் வந்து அவங்க கையில இருக்கு, அதிகாரம் வந்து அவங்க கையில இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தருடைய அறம் வந்து அங்க திருப்பு முனையா மாறும். அப்படி திருப்பு முனையா மாறும்போது இங்க எல்லாருடைய லைஃப்பும் வந்து முழுமையா சேஞ்ச் ஆகும். அதை வந்து அவ்வளவு அற்புதமா காட்டியிருந்தாங்க. இங்க எல்லாருக்குமே நம்ம பண்ற தப்புகள் எல்லாமே நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்தா மாத்துவாங்க. அதை இவ்வளவு அழகா வந்து இது வந்து எழுத்து வடிவம் கொடுத்திருந்தாங்க. அதையே இயக்கத்துலயும் அழகா காட்டியிருந்தாங்க. இல்ல, குடும்பத்தோடவே வந்து பார்க்கலாம். இது எந்த ஒரு ஆபாச காட்சியுமே இல்ல, ஒரு வசனம் கூட தவறான வசனங்கள் இல்ல, இரட்டை பொருள் வசனங்கள் ஒண்ணு கூட கிடையாது. சில இடங்கள்ல நகைச்சுவை வருது. அந்த நகைச்சுவையுமே வந்து நம்ம வாழ்க்கையோட வந்து ஏற்புரைக்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருக்கு எல்லாமே. 10க்கு 8 கொடுக்கலாம் சார். இந்த வழியை மட்டும் 2 பேருக்கு உணர்த்திருந்தாங்கன்னா 9 கொடுத்துருக்கலாம். ஆனா வழியை ஒரு பக்கம் மட்டும் கொடுத்ததுனால வந்து அதை ஏத்துக்க முடியல. நன்றி.